அனைவருக்கும் மாலை வணக்கம். அடுத்ததாக நடைபெறவிருக்கும் அமர்வு கவிதை வாசிப்பு. கவிதை என்பது எழுதப்படுவது மட்டுமல்ல, குரலில் உயிர் பெறுவது. கவிஞனின் குரலில் ஒரு கவிதையை கேட்கும் போது அதன் ஓசை, மௌனம், உணர்வு அனைத்தும் நேரடியாக நம்மை வந்தடைகின்றன. அந்த அனுபவத்தை நமக்கு தர இருக்கும் அமர்வு இது. இந்த அமர்வின் ஒருங்கிணைப்பாளராக முரளிதரன் மயூரன் அவர்கள் இருக்கிறார். திருகோணமலையில் பிறந்த இவர் எழுத்தாளர், கவிஞர், பாடலாசிரியர், மொழிபெயர்ப்பாளர் என பன்முகம் கொண்டவர். சமகால கவிதை, மேடை கவிதை, சினிமா என இவரது படைப்புலகம் மற்றும் ஆற்றலுலகம் விரிந்துள்ளது. ஆங்கிலம், சிங்களம் ஆகிய மொழிகளில் இருந்து ஏராளமான கவிதைகளையும் சிறுகதைகளையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். இலங்கையின் பல்வேறு மேடைகளில் கவிதை வாசிப்புகளை நிகழ்த்தியுள்ளார். தேசிய கலை இலக்கிய பேரவையின் இலக்கிய செயலாளராகவும் இலங்கை தமிழ் விவாத கழகத்தின் தேசிய ஏற்பாட்டாளராகவும் பணியாற்றியுள்ளார். முரளிதரன் மயூரன் அவர்களுக்கு அமர்வை சமர்ப்பி. நன்றி. நன்றி யாமினி. இந்த அமர்வு எனக்கு மிகவும் பிடித்த அமர்வும் மிகவும் மகிழ்ச்சியாக நான் இந்த அமர்வை செய்யக்கூடியதாக இருக்கும். ஏனென்றா இது மனதுக்கு மிகவும் நெருக்கமான விஷயம், இந்த கவிதைகளை ஆற்றுவது என்பது. இப்போ கவிதை எழுதுறதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்றது வழக்கம். ஆனா கவிதை உண்மையாகவே எழுதப்படுவது மட்டும்தானா? முதல் கவிதை குட்டி ரேவதி காலையில அமர்வுல சொன்ன ஒரு விஷயம், முதல் கவிதை ஒரு பெண் படைத்திருப்பார். முதல் கவிதையை படைத்த பெண் அந்த கவிதை எழுதி இருப்பாரா? சும்மா நான் அந்த சொல்றேன். கவிதை முதல் ஒரு கவிதை என்பது ஒன்று படைக்கப்பட்ட போது அது எழுதப்பட்டிருக்குமா? வரி வடிவம் இருந்திருக்குமா? எழுத்து இருந்திருக்குமா? எழுதுவதற்கான ஊடகங்கள் இருந்திருக்குமா என்பதெல்லாம் ஆய்வாளர்களுக்குரிய கேள்வி. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், மூளை கவிதையை ப்ரோசஸ் பண்றதுக்கு, மூளை கவிதையை புரிந்து கொள்வதற்கு, அதை அனுபவிப்பதற்கு, அந்த கவிதை மூளையை சென்றடைகிறதுக்கு எது ஊடகம்? எது ஊடகம் என்றால், செவி ஒரு ஊடகமாக நீண்ட காலம் பயன்பட்டு வந்திருக்கிறது. ஒரு கவிதையை மூளைக்கு, இந்த மூளை அதை அனுபவிப்பதற்கு, அனுப்பி வைப்பதற்கான ஒரு புலனாக செவி, காது நீண்ட காலம் பயன்பட்டு வந்திருக்கிறது. அந்த கவிதையை சேமித்து வைப்பதற்கான ஊடகமாக ஏடுகள் இருந்திருக்கலாம், கல்வெட்டுகள் இருந்திருக்கலாம், பல ஊடகங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் மூளைக்கு அனுப்புகின்ற ஒரு ஊடகமாக காது இருந்து வந்திருக்கிறது. பிறகு அச்சு கலை வளரத் தொடங்கியதன் பிறகு கண் அந்த இடத்தை பெற்றுக்கொள்கிறது. கவிதையை மூளைக்கு அனுப்புகின்ற ஊடகமாக கண் மாறுகிறது. ரெண்டு செயலும், ரெண்டு ஊடகமும் கவிதையினுடைய தன்மை, அதனுடைய வடிவம், அதனுடைய இயல்பு எல்லாவற்றிலும் பெரிய தாக்கத்தையும் செலுத்தியிருக்கிறது. கண்கள் வழியாக கவிதையை மூளைக்கு அனுப்புகின்ற காலத்தில் வந்த கவிதைகளும், செவி வழியாக கவிதையை மூளைக்கு நாங்கள் அனுப்பி கொண்டிருந்த காலத்தில் வந்த கவிதைகளுக்கும் வடிவ ரீதியாகவே வேறுபாடுகள். ஆனால் செவி வழியாக கவிதையை நுகருகின்ற அந்த அந்த பண்பாடு தொடர்ந்து வருகிறது. இன்றைக்கும் கவியரங்கங்கள், எங்கு பார்த்தாலும் கவியரங்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கவிதை ஆற்றுகைக்குரியதாக இருக்கிறது. இன்றைக்கும் கவிதை பாடல் வடிவம் பெறுகிறது. எனவே கவிதை என்பது செவிக்காக ஆற்றுகின்ற ஒரு கலையாக தொடர்ந்து வருகிறது. இன்று நாம் சில கவிதைகளை அந்தந்த கவிஞர்கள் ஊடாக செவிக்கென ஆற்றப் போகிறோம். இப்ப நீங்க எல்லாரும் அந்த கவிதைகளை மூளைக்கு செவி வழியாக அனுப்ப போகிறீர்கள். இந்த கவிதைகளை பெரும்பாலும் நீங்கள் ஏற்கனவே கண் வழியாக அனுப்பி இருப்பீர்கள். செவி வழியாக அது போகும்போது எப்படி இருக்கிறது என்கின்ற அனுபவத்தை நாங்கள் இந்த அமர்வில் பெற்றுக்கொள்ள போகிறோம்.
எனக்கு மிகவும் பிடித்த கவி அனுபவம் இது. இந்த அமர்வில் எங்களோட இந்த கவிதைகளை உங்களுக்கு ஆற்றுவதற்காக கவிஞர்கள் தவச்செல்வன் இருக்கிறார், அனார் இருக்கிறார், குட்டி ரேவதி இருக்கிறார், நிலாந்தன் இருக்கிறார், பா அகிலன் இருக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு நன்கு பரிச்சயமான தெரிந்த கவிஞர்கள். இவர்கள் கவிதைகள் எல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம், இப்பொழுது கேட்க போகிறோம். முதலில் உங்களுக்கு அந்த அனுபவத்தை தருவதற்காக அவருடைய கவிதையை ஆற்றும்படி நான் கவிஞர் அனார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு 2 அக்காமார். நாங்கள் அக்கா என்று விட்டு சொல்ல மாட்டோம், ராத்தா என்று தான் சொல்லுவோம். ஆனால் அக்கா என்று ஏன் எழுதினேன்னா, தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்களும் கலந்து இருக்கின்ற எங்களது பிரதேசத்தில் இந்த அக்கா பற்றிய இந்த கவிதை பொதுவான ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இவ்வாறு தலைப்பிட்டிருக்கிறேன். அக்காவுக்கு பறவை போல சிரிப்பு. அக்காவுக்கு பறவை போல சிரிப்பு. உயரத்தில், அவ்வளவு உயரத்தில் அக்காவை வைத்திருந்தோம். இன்னொரு தாயாக அவளது கரங்கள் எப்போதும் வற்றாது கிளை பிரிந்தோடும் நீரோடை. அதன் கரையின் ஒளிர்மையில் தங்கைகளும் தம்பிகளுமாக விளையாடிக் கொண்டிருந்தோம். பொறுப்பு வாய்ந்த முடிவுகளை அவளிடமிருந்துதான் நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். சமமான நம்பிக்கை, சமமான அன்பு, எப்போதும் வண்ணங்கள் வெளிப்படும் ஆகாயம் அவளாகினாள். மென்மையாக ஊறுகின்ற குளிர்காலத்தில் செடிகளை பிடுங்கி நடுவதும் தென்னோலை உரசல்களை போன்று பாடல் இசைப்பதுமாக அலைவாள். அன்போடும் நேரத்தில் பொங்கும் அன்போடு அவள் கரம் பிடித்து சுற்றுவேன், சுழற்றுவேன். அப்போது அக்காவின் சிரிப்பு பறவையைப் போல பறந்து செல்லும். நான் இன்னும் அவள் சிரிப்பதற்காய் கிறுகிறுத்து ஆடும் பொன்வண்டு. பின்பொரு நாள் ஈயக்கரைசல் துளிகள் அவள் கண்களில் கசிந்ததை பார்த்தேன். நானோ புதிர்கள் புரியாத குட்டிப்பெண். தூண்டில் போட அழைத்து வந்தோம் அக்காவை. பாசி படிந்த குளக்கரையில் கால்களை விட்டு நீரை ஆர்வமின்றி அலைபவளிடம் கேட்டேன், இந்த குளிர்த்தி பூச்சிகள் வரிசையாக எங்கே செல்கின்றன? கனவுகள் முடியும் இடத்திற்கு என்றாள். கலைந்து ஒழுங்கில்லாமல் கிடந்த அவளது நீண்ட கூந்தலை பின்னி முடித்த பொழுது அக்கா என் மடியிலே நித்திரையாகி இருந்தாள். அதன் பிறகு வேறொரு போதும் பறவைகள் சிறகடித்து செல்லும் சிரிப்பை அக்கா சிரிக்கவே இல்லை. நன்றி. இது பற்றி அவ்வளவு விரைவாக எனக்கு ஒரு விளக்கத்தை தர முடியும் என்று தோன்றவில்லை. ஆனாலும் உங்களுக்கு இந்த கவிதை ஒரு உணர்வு பூர்வமாக ஒளிச்சென்றிருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஒவ்வொரு சகோதரி உங்களுக்கும் இருந்திருக்கலாம். என்னுடைய வாழ்வானுபவத்திலிருந்து இந்த கவிதையை நான் படைத்தாலும் இங்கு பெண்ணுடைய அனுபவம், நமது அக்காமார்களின் அனுபவம் இதில் கலந்திருக்கிறது. இதில் உள்ள உணர்வும் வலியும் உங்களுக்கு ஆழமாய் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். புரியாது போய் நம் கேள்வி நேரத்தில் இதை பற்றி விரிவாக பேசலாம் என நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த விளக்கம் போதுமானது என நினைக்கிறேன். நன்றி அண்ணா.
இந்த இந்த அரங்கத்தை அனாரோடு தொடங்கியதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது ஒரு தென்றல் தீண்டுவதை போல அவர் ஒரு தென்றலுக்குள் புயலை வைத்து அனுப்பி விடுவார். அதை காது வழியாக கேட்டு இந்த அரங்கத்தை தொடங்கலாம் என்பதுதான் அந்த திட்டமே. அடுத்து மலையகத்திலிருந்து ஒரு கவிஞர் தவச்செல்வன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தவச்செல்வனுடைய கவிதை ஒன்றை அடுத்ததாக கேட்போம். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். என்னுடைய கவிதை தொகுப்புகள் வெளிவந்து 10 வருடங்கள், இடையில் கதைகள், விமர்சனங்கள், ஆய்வுகள் என்ற பயணத்தில் கவிதை தொகுப்பை வெளியிடாமல் இருந்துவிட்டேன். இந்த வர இருக்கின்ற இந்த தொகுப்பு பெண்கள் பற்றியதான ஒரு முழுமையாக பெண்களை குறித்து எழுதப்பட்ட கவிதைகளை அடங்கிய தொகுப்பு. இந்த கவிதைகள் இன்னும் வாசிக்கப்படவில்லை, ஆனால் மயூரன் வாசித்து விட்டார். இருந்தாலும் இந்த 7 கன்னி மலை என்ற என்னுடைய கவிதை தொகுப்பில் 7 கன்னிகளை பெண்களாக உருவாய்த்து மலைகளை பெண்களாக உருவாக்கப்பட்ட அந்த கவிதை தொகுப்பிலிருந்து 7ஆம் கன்னி என்று நான் அடையாளப்படுத்துகின்ற ரப்பர் தோட்டத்து ஒரு பெண் தொழிலாளியினுடைய கவிதை இங்கு வாசிக்கலாம் நினைக்கின்றேன். ஆண்கள் பெண்களை பற்றி எழுதுவதில்லை. அவ்வாறு மலையகத்தில் எழுதினாலும் அவர்கள் தேயிலை தோட்ட பெண்களை மாத்திரமே எழுதி கொண்டிருக்கிறார்கள். ரப்பர் தோட்டத்து பெண்களை பற்றி எழுதுவதில்லை என்பதற்கான ஒரு பதிலாக இந்த கவிதை அமையும் என்று நான் நினைக்கின்றேன். பால்வனத்து குமரிகள். அந்த பால்வனக்காட்டில் தான் அவளது வாழ்க்கை தொலைந்து போனது. உயர்ந்து வளர்ந்து கிளைப்பரப்பி நிற்கும் மரங்கள், தெளிந்த வானத்தையும் சுடர்விடும் சூரியனையும் தொலைத்துவிடும். அதற்குள் தான் தொலைந்து போனாள் குமாரி. அந்த பால்வன காட்டில்தான் அவளது வாழ்க்கை தொலைந்து போனது. உயர்ந்து வளர்ந்து கிளை பரப்பி நிற்கும் மரங்கள், தெளிந்த வானத்தையும் சுடர்விடும் சூரியனையும் தொலைத்துவிடும். அதற்குள் தான் தொலைந்து போனாள் குமாரி. அந்த திறந்த வெளி சிறைதனிலே அட்டைகள் ஊறும், நாகங்கள் தீண்டும், இரவில் உலவும் வௌவால்களும் இவளது நிலை கண்டலரும். அந்த திறந்த வெளி சிறைதனிலே அட்டைகள் ஊறும், நாகங்கள் தீண்டும், இரவில் உலவும் வௌவால்களும் இவளது நிலை கண்டலரும். பாலை வார்க்கும் பால்மரம் மட்டுமே இவர்களது வயிற்றில் பாலை வார்த்திடும். பாலை வார்க்கும் பால்மரம் மட்டுமே இவர்களது வயிற்றில் பாலை வார்த்தது. குழந்தையோ இவளது முளைகளை கசக்கும், பிழியும், சூப்பும், உரியும். பால் சுரப்பதெல்லாம் மரத்தில் மட்டுமே. அவளோ மீண்டும் ரப்பர் மரமாகி போவாள். பால் சுரப்பது மரத்தில் மட்டுமே, அவளோ மீண்டும் ரப்பர் மரமாகி போவாள். அவளது கால்களில் ஊறும் அட்டைகளை அள்ளி வீசி போவாள். நாகங்களுடன் நடனமாடுவாள். தூரத்தே நிற்கும் விடியலை விழிகளால் அளப்பாள். அவளோ அவளது கால்களில் ஊறும் அட்டைகளை அள்ளி வீசி போவாள். நாகங்களுடன் நடனமாடுவாள். தூரத்தை நிற்கும் விடியலை விழிகளால் அளப்பாள். இருளும் ஒளியும் மாறி மாறி பிறக்கும் ரப்பர் காட்டில், இருளும் ஒளியும் மாறி மாறி பிறக்கும் ரப்பர் காட்டில் மினிக்கவும் மேகலாவும் பால் மரத்தடியில் அமர்ந்து உதிர்காலத்தை மீட்பார்கள். பால் மரத்தடியில் அமர்ந்து உதிர்காலத்தை மீட்பார்கள். வாழ்க்கை விருப்பிடும் துயர புல்வெளியில் சிறு பூச்சிகளாய் தொலைந்து போவார்கள். வாழ்க்கை விருப்பிடும் துயர புல்வெளியில் சிறு பூச்சிகளாய் தொலைந்து போவார்கள். லயமும் மடுவமும் கங்காணியும் அவர்களின் விடுதலை நினைவை சுற்றி கட்டி போட்டுவிடும் உரைகற்கள். சிறு தேயிலை சாயத்தை பருகி ஆசுவாசப்படுத்திக் கொள்வது போல முடியாது தத்தளிக்கும் அவர்களது இருண்ட வாழ்க்கை ரப்பர் மரத்தில் கட்டப்பட்ட சிரட்டையை
அவர்களது இருண்ட வாழ்க்கை ரப்பர் மரத்தில் கட்டப்பட்ட சிரட்டையை மீறி ஒழுகி நிற்கும் பாலை போல துயரம் வெளியோரம் ஒட்டி நிற்கும். நன்றி. பால்மர காடுகளுக்குள் இருக்கும் பெண்களை நோக்கி நம்மை தன் கவிதைகள் மூலம் அழைத்து செல்கிறார் தவச்செல்வன். நன்றி தவச்செல்வன், உங்களுடைய கவிதைக்கு. அடுத்து எங்களுக்கு கவிதையை ஆற்ற வருபவருடைய கவிதை எழுத்துக்களை நாங்கள் ஏற்கனவே காதுகளால் மிகவும் விரும்பி கேட்டிருக்கிறோம். அவர் ஒரு பாடலாசிரியரும் கூட. காதுகளுக்கான கவிதைகளை எழுதுவதில் அவர் துறை சார்ந்தவர். இந்த பெயரை நான் சொன்னதுமே உங்களுக்கு தெரியும், குட்டிரேவர். அடுத்து அவருடைய கவிதை ஒன்றை நம் காதுகளால் கேட்போம். முலைகள் முலைகள் சதுப்பு நில குமிழிகள் பருவத்தின் வரப்புகளில் மெல்ல அவை பொங்கி மலர்வதை அதிசயித்து காத்தேன். எவரோடும் ஏதும் பேசாமல் என்னோடே எப்போதும் பாடுகின்றன விம்மலை, காதலை, போதையை. மாறிடும் பருவங்களின் நாற்றங்கால்களில் கிளர்ச்சியூட்ட அவை மறந்ததில்லை. தவத்தில் திமிரிய பாவனையையும் காமச்சுண்டுதலில் இசையின் ஓர்மையையும் கொண்டு எழுகின்றன. ஆலிங்கன பிழிதலில் அன்பையும் சிசு கண்ட அதிர்வில் குருதியின் பாலையும் சாரெடுக்கின்றன. ஒரு நிறைவேறாத காதலில் துடைத்தகற்ற முடியாத இரு கண்ணீர் துளிகளாய் தேங்கி தழும்புகின்றன. எழுந்து நின்று அவர் அந்த கவிதையை உங்களுக்கு தந்த விதம், அந்த கவிதை வந்து சேர்வதற்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு பாங்காக இருந்தது. அது சிறிய கவிதை, மிகவும் தாக்கமான கவிதை. நன்றி குட்டிரேவதி. அடுத்த சுற்றில் மீண்டும் வருவோம். அடுத்து எங்களுடைய நிலாந்தன். ஏன் எங்களுடைய நிலாந்தன் என்று சொல்கிறேன் என்றால், இப்பொழுது நான் ஒரு ஈழத்து கவிதைகளை தொடர்ந்து படித்து வருகின்ற ஒருவருக்கு நிலாந்தனை தெரியாமல் இருக்க முடியாது, நிலாந்தனால் அதிராமல் இருக்க முடியாது. யாழ்ப்பாணமே எனது யாழ்ப்பாணமே படிக்காமல் இங்கே ஈழத்து கவிதைகளை பற்றி கவிதைகளை விரும்புபவர்கள் இருக்க முடியாது. குமுதினியை கடந்து வாழ முடியாது. நிலாந்தன், உங்களுடைய கவிதையை எங்களுக்கு ஆற்றுங்கள். உத்தரித்த கடற்கரை 4, ஏற்கனவே 3 உண்டு, இது 4வது. மரணத்துடன் பதுங்கு குழியை பகிர்ந்த நாளொன்றில், மரணத்துடன் பதுங்கு குழியை பகிர்ந்த நாளொன்றில் வாக்களிக்கப்பட்ட வெற்றிகளை நோக்கி மந்தைகளைப் போல வழிநடத்தப்பட்டோம். வழிநடுக தலைப்பிள்ளைகளின் ரத்தம். காற்றை கிழித்தது பீரங்கி, கடலை குடித்தது நரகத்தீ. காற்றை கிழித்தது பீரங்கி, கடலை குடித்தது நரகத்தீ. வானில் மரணப்பட்டமென அசையும் வேவு விமானம். உப்பற்ற
உரை பெற்ற பாலற்ற கறியை உப்பெற்ற உரை பெற்ற பாலற்ற கறியை கண்ணீரில் சமைத்தாள் அம்மா. சரணடைய தயாரான தங்கையின் சீருடையை களைந்தாள் அக்கா. சரணடைய தயாரான தங்கையின் சீருடையை களைந்தாள் அக்கா. காலார முடியாத காலம் ஒன்றின் கடைசி கவிதையை கடல் மணலில் எழுதினேன் நான். காலார முடியாத காலம் ஒன்றின் கடைசி கவிதையை கடல் மணலில் எழுதினேன் நான். எல்லோரும் நறுக்கு தெரித்தால் போல் சின்ன சின்ன கவிதைகளால் அப்படியே நெஞ்சை உழுக்கும்படியாக எடுத்துக்கொண்டு திட்டம் போட்டு கொண்டு வருகிறார்கள். இப்பதான் குட்டி ரேவதியினுடைய கவிதையை கேட்டு அதிர்ந்து என்ன பேசுவதென்றே தெரியாமல் இருந்த நேரத்துல நிலாந்தன் இப்படி ஒரு கவிதையை தூக்கி போடுகிறார். அதுவும் அந்த குரலில், அந்த கவிஞனின் குரலிலேயே அது வருகின்ற பொழுது அது அந்த தாக்கம் பல மடங்காகிறது. நன்றி நிலாந்தன், இங்கே உங்களுடைய கவிதையை பகிர்ந்து கொண்டதுக்கு. அடுத்து அகிலன். ஆற்றுகை என்பது அவருக்கு புதிதல்ல, கவிதையை ஆற்றுவது அவருக்கு புதிதல்ல. அகிலனுடைய கவிதை ஆற்றுகையை கேட்பதற்கு ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன். வாங்க அகிலன். அவருக்கு மைக் தேவை. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு இமோஷனலான உணர்ச்சி பூர்வமான தருணம் என்றால், நான் நினைக்கிறேன் சென்னையில கவிஞர் சுகுமாரனுக்கு முன்பு கவிதை படிச்சிருக்கலாம், கொஞ்சம் சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் அவருக்கு முன்னால படிக்கிறதாவே இருக்கிற ஒரு நர்வஸ் இருக்கு. ஏனென்றால் அதுக்கு கூடகால குறிப்புகள் ஒரு வெடிகுண்டு போல விழுந்து வெடிச்சது உண்டு ஒரு காலத்துல. ஸோ ஒரு வகையில சந்தோஷம், ஒரு வகையில நர்வஸ். வீடு திரும்புதல் ஒன்று. நிலங்களின் பேராற்ற கரைகளில் கொத்தாய் எரிந்தார் நினைவுகள் கலக்கின்றன. நிலங்களின் பேராற்றங்கரைகளில் கொத்தாய் எரிந்தார் நினைவுகள் கலக்கின்றன. படைக்கலன் தாங்கி நடந்தார், படுகளங்களில் ஆசை பகிர்ந்து கணத்தில் மறைந்தார். எவருமில்லா பாலையில் திரும்புகிறேன். படைக்கலன் தாங்கி நடந்தார், படுகளங்களில் ஆசை பகிர்ந்து கணத்தில் மறைந்தார். எவருமில்லா பாலையில் திரும்புகிறேன். நிலங்களின் பேராற்றங்கரைகளில் கொத்தாய் எரிந்தார் நினைவுகள் கலக்கின்றன. கரைக்காத அம்மாவின் தேகச் சாம்பல் தொண்டை குழியில் அடைத்து கிடக்கிறது. முதுமையில் தனிமையில் மரக்கால்களை ஊடுருவி தைக்கும் முள்ளேற்று நடக்கிறேன். நிலங்களின் பேராற்றங்கரைகளில் கொத்தாய் எரிந்தார் நினைவுகள் கலக்கின்றன. பின்னால் பிறந்தவள், எப்போது வருவாய் என கேட்டு சலியாதவள், புதைந்த இடமும் தெரியாது திரும்புகிறேன். படுகளன் தாங்கி நடந்தார், படுகளங்களில் ஆசை பகிர்ந்து கணத்தில் மறைந்தார். எவருமில்லா பாலையில் திரும்புகிறேன். பின்னால் பிறந்தவள், எப்போது வருவாய் என்று கேட்டு சலியாதவள், புதைந்த இடமும் அறியாது திரும்புகிறேன். நிலங்களின் பேராற்றங்கரைகளில் கொத்தாய் எரிந்தார் நினைவுகள் கலக்கின்றன. உறவோர் சிதறி வெறுமையுற்ற வெளிகளில் குறிச்சியும் பகுதியும் கிழக்கும் மேற்கும் முறிந்து வேறாகி கிடந்த நிலத்தில் சன்னம் தைத்த சுவர்களில் இருந்து வெடியோசை கிளம்பி தேகத்தை விடாது துளைக்க வீடு திரும்புகிறேன். நிலங்களின் பேராற்றங்கரைகளில் கொத்தாய் எரிந்தார் நினைவுகள் கலக்கின்றன. வீடு திரும்புகிறேன். வீடில்லா ஊருக்கு, ஊரில்லா காட்டிற்கு வீடு திரும்புகிறேன். வீடில்லா ஊருக்கு, ஊரில்லா காட்டிற்கு வீடு திரும்புகிறேன். நட்சத்திரங்கள் நடுங்குகின்றன, வெறுமை முகில்கள் கனக்கின்றன. வீடு திரும்புகிறேன். வீடில்லா ஊருக்கு, ஊரில்லா காட்டிற்கு இந்த பிறப்பில் இனி ஒரு நாளில் யாரை மறுபடி காணுதல் கூடும்.
இதனை மறுபடி பெறுதல் கூடும். வீடு திரும்புகிறேன். வீடில்லா ஊருக்கு, ஊரில்லா காட்டிற்கு, நள்ளிராவெனும் பெரும் பொழுதில் வெட்டையும் பாலடைவும் கண்டல் சிதலும் மூண்ட காய பெருந்திணைக்கு வீடு திரும்புகிறேன். நிலங்களின் பேராற்றன் கரைகளில் குத்தா எரிந்தார் நினைவுகள் கலக்கின்றன. வீடு திரும்புகின்றேன். வீடில்லா ஊருக்கு, ஊரில்லா காட்டுக்கு. வீடில்லா ஊருக்கு வீடு திரும்புகின்ற அந்த வலியை ஒலிபெருக்கிகள் இல்லாமல் உம்முள் அப்படியே அந்த உணர்வை செலுத்திவிட்டு போயிருக்கிறார் அகிலன். உண்மையிலே இந்த கவிதைகளை நான் படிக்கும்போது அந்த கவிதைக்குள் இருந்த ஒரு குரல் இருக்கும் அல்லவா, அந்த குரலை மீறி அந்த கவிஞர்களின் குரல் அந்த கவிதையில் ஏறும்போது அது ஒரு வேறு விதமான ஒரு உணர்வை தருகிறது. நிலாந்தன் கவிதையில நான் அப்படியே அதிர்ந்து போயிட்டேன். இவன் முலைகள் கவிதை கூட நான் படித்திருக்கிறேன். ஆனால் அந்த அந்த கவிதையின் உண்மையான குரல் வெளியில் வரும் பொழுது அது ஒரு வேறு அனுபவம். அந்த அனுபவத்தை சொல்லில் வடிக்க முடியாத அனுபவமாக இருக்கிறது. அதை இந்த அமர்வுகளுக்கு தருகிறது என்பதுதான் இந்த அமர்வினுடைய முக்கியத்துவம். இப்ப நாங்க 2வது சுற்றுக்கு வருது. 2வது சுற்று அதே ஒழுங்குல போகும் தானே, அதே ஒழுங்குல. சரி, அது பரவாயில்ல. ஆனா அந்த ஆர்டர் நீங்க முதலாவது அதே ஒழுங்குல போறதுன்ற அன்னார் மறுபடியும் முதலாவதாக கவிதை படிக்க வருகிறார். காதலை கொல்லும் தேவை. இருவரும் விடைபெறுவோம். பிரிவிற்காக ஒருவரிடமிருந்து ஒருவர் பிடுங்கி எடுத்த அதிகாதலை துர்ச்சகனம் சூழும் இவ்விருளின் குழிகளில் போட்டு புதைப்போம். இருவரும் விடைபெறுவோம். பிரிவிற்காக ஒருவரிடம் இருந்து ஒருவர் பிடுங்கி எடுத்த அதிகாதலை துர்ச்சகுனம் சூழும் இவ்விருளின் குழிகளில் போட்டு புதைப்போம். காதுகளுக்குள் குசுகுசுத்த உன் குரலின் இனிய ரகசியங்களை, சிரிப்பை வானத்தில் எறிந்து விட்டேன். எஞ்சி உள்ள உனது பாடல்களை, ஸ்பரிசங்களை மெல்லிய நுரை முட்டைகளாக கானல் வெளியில் மிதக்க விட்டிருக்கிறேன். அடுப்பு சாம்பலுக்குள் ஒளித்தாயிற்று உடைத்த நினைவு சின்னங்களை. முதல் நீ தந்த கவிதையை ஒரு பகலுணவாக சாப்பிட்டாகிவிட்டது. எதுவும் இல்லை அடையாளங்கள். பாவனைகளோடு கொஞ்சிய முத்தம் கண்களாகவும், பெயர் சொல்லி அழைத்த கணங்கள் நிறங்களாகவும் கொண்டொரு வண்ணத்து பூச்சி. நினைவெல்லாம் பறந்து திரிவதை எப்படி கொள்வது? எனக்கு சொல்லித்தா. நன்றி. இன்னும் அந்த காட்சிகள் இருந்து நான் வெளியில வர இல்லை. அண்ணாவுடைய சிறப்பு அதுதான். அந்த அவருடைய கவிதையை அவர் சொல்லும் போது உங்கள் மனதுக்குள் விரிகின்ற காட்சிகளில் இருந்து நாங்கள் உடனடியாக விடுபட முடியாது. வெகு அண்மையில் அவருடைய கவிதை ஒன்று அவர் சொல்ல கேட்டு அந்த காட்சியிலிருந்து விடுபட 1/2 மணி நேரத்துக்கு மேல் ஆகிவிட்டது எனக்கு. முழுக்க முழுக்க விஷுவலான கவிதை. அதுல இருந்து வெளியேறதுக்கு நிறைய நேரம் அடிச்சது. அது அண்ணாவுடைய சிறப்பு. அடுத்து எங்களுடைய தவச்செல்வர் முத்தங்களால் நாட்டை மீட்போம் வா.
உனதும் எனதுமான முத்தங்கள் நாட்டை மீட்குமா? உன் மேலுதடு இந்துவாக இருக்கும்போது என் கீழுதடு இஸ்லாமாகலாம். என் மேலுதடு பௌத்தமாக இருக்கும்போது உன் கீழுதடு கிறிஸ்தவமாக இருந்தால் என்ன? உதடுகள் ஒன்று சேர்ந்தால் முத்தங்கள் நாடு செழிக்கும் மலையாகலாம், வசந்தம் பூக்கும் மலராகலாம். முத்தங்களால் நாட்டை மீட்கலாம். வா. நன்றி. தவச்செல்வன், தவச்செல்வனை முதலில் சிவப்பு டைனோசரோடு சந்தித்தேன். இப்பொழுது நாட்டை மீட்கின்ற முத்தத்தோடு அவரை மீண்டும் சந்தித்திருக்கிறேன். நன்றி, நன்றி தவச்செல்வன். அடுத்து குட்டி ரேவதியினுடைய கவிதை. புலிகள். நான் ஆண் புலியாம், நீ பெண் புலியாம். அன்பை கொடும்பாயால் கவியும் கூர் நகங்கள் உடல் பதிய பிடித்து பிராண்டியும் வலிமையின் ஆழங்களை ஒருவருக்கொருவர் காட்டிக்கொள்வோம். உன் கண்களின் இலைத்தளிர்கள் காட்டுக்குள் உன்னை ஒளித்து காட்டும். என் உடலை மரங்களின் திடங்களில் தொலைத்து காட்டுவேன். இரவுகளில் நாம் புணரும் போது உனக்காக அதுவரை ஒளித்து வைத்திருக்கும் காமம் கூவி ஆர்ப்பரிக்கும் என் தொண்டையிலிருந்து. தாழம்பு மனம் வீசும் என் உறுப்புகளின் மறைவிடங்கள் உனக்கானவை. பாறைகளில் வடியும் சுனைகளைப் போன்று உன் மார்பில் வடியும் பால் சுரப்பை குட்டிகள் கவ்வி கிடக்க நான் அங்கே உன் அன்பை புறக்கணித்து கிடப்பேன். நீ என்னை வேட்டையாட முடியாத போது நான் உன்னை கோதிக் கொடுப்பேன். என் இருப்பை செரிக்க முடியாது நீ திணறுகையில் நீ என் இரையாக துடிப்பாய். உன்னை வேட்டையாடி தீர்ப்பேன். இப்படித்தான் நான் பெண் புலியானதும் நீ ஆண் புலியானதும். மீண்டும் அந்த அதிர்வை கொடுக்கின்ற கவிதையாக இருக்கிறது. உண்மையிலே அந்த புலி என்கின்ற உருவகமும் இதை சொல்லி வைத்தால் போல் அடுத்த சுற்று வந்து அவசரப்பட வேணாம். நீங்க சொன்ன கவிதை பாடினதுக்கு பிறகு அதை சொல்றேன். நிலாந்தன் வாங்க. இது காதல் கவிதை இல்லை, கஞ்சி பாடல். இதுல 2 இருக்கு, 2ஐயும் ஒன்றுக்கு பின்னு கொண்டு வா. மாட்டு வண்டியை கொத்தி விறகாக்கிய ஓர் ஊரிலே நெருப்பிருந்தது, அடுப்பிருக்கவில்லை. தென்னைகளாயிரம் பனைகளாயிரம் தோப்பாய் காய்த்த ஒரு கடற்கரையிலே கஞ்சி இருந்தது, அதில் பால் இருக்கவில்லை. மலத்துக்கும் பிணத்துக்கும் விலகி நடந்த ஒரு நெய்தல் நிலத்திலே கடல் இருந்தது, படகிருந்தது, மீன் இருக்கவில்லை. ஆலமிலை பாலமிலை பனையோலை தவிர பச்சையாக இருந்த எல்லாவற்றையும் சமைத்த ஓரூரிலே கஞ்சி இருந்தது, வாய்ப்பெண் இருந்தது, பசி இருக்கவில்லை. நீரிலே தொடங்கி நீரேரியில் முடிந்த ஒரு போரிலே கடைசி 3 நாட்களும் நீர் இருக்கவில்லை, தாகம் இருந்தது. நீரிலே தொடங்கி நீரேரியில் முடிந்த ஒரு போரிலே கடைசி 3 நாட்களும் நீர் இருக்கவில்லை, தாகம் இருந்தது. இது முதலாவது கஞ்சிப்பாடு.
இரண்டாவது கஞ்சிப்பாகம். இதை அருந்துங்கள், பாலற்றது, பசியாற்றாது, உலை கொதிக்கா காலம் ஒன்றில் பசி இது, தாகமும் இது. இதை அருந்துங்கள், பாலற்றது, பசியாற்றாது, உலை கொதிக்கா காலம் ஒன்றில் பசி இது, தாகமும் இது. பாலற்ற கடற்கரையில் பசித்திருந்தாய் நாடி, பாலற்ற கடற்கரையில் பசித்திருந்தாய் நாடி, இதை அருந்து. பிணக்கடலே, மலக்கடலே, புதை மேடே, சிதை நெருப்பே, இதை அருந்து. கடல் மணலை போல சிதறடிக்கப்பட்ட தலைமுறையே, இதை அருந்து. உப்பில்லையா மகளே, உப்புனது தகப்பனின் இரத்தத்தில் இருக்கிறது. உப்பில்லையா மகளே, உப்புனது தாயின் கண்ணீரில் இருக்கிறது. உலகமே அவர்களை கைவிட்டது, உலகமே அவர்களை கைவிட்டது. உதவிக்கு யாரும் வராத ஒரு யுக முடிவில் பல தலைமுறைகளுக்காக சிந்தப்பட்ட கடைசி துளி ரத்தம் அது. உதவிக்கு யாரும் வராத ஒரு யுக முடிவில் பல தலைமுறைகளுக்காக சிந்தப்பட்ட கடைசி துளி ரத்தம் அது. ஒரு புது யுகத்துக்காக விதை நெல்லை போல சேகரிக்கப்பட்ட முதற் சொல்லும் அது. நன்றி. இந்த இரண்டு கவிதைகளும் மிகவும் தாக்கமானவை. இவர் கவிதையை ஆற்றிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் அவரது கண்களை கண்ணாடிக்குள்ளால் பார்த்திருப்பீர்கள். நான் பக்கவாட்டாக அவருடைய கண்களை நான் நேரடியாக பார்த்து கொண்டிருந்தேன். அவரது கண்களும் சேர்ந்து இந்த கவிதையை ஆற்றியதை நான் கண்டேன். அது உண்மையிலேயே ஒரு கவிஞனை நேரடியாக வைத்துக் கொண்டு கவிதைகளை கேட்பதில் இருக்கின்ற ஒரு புது அனுபவம் அது. அந்த கண்களும் சேர்ந்து கவிதை பாடியதை கண்ட அனுபவம். இந்த இடத்துல நான் உண்மையிலேயே சு வில்வரத்னத்தை சரியா மிஸ் பண்ண தெரியவில்லை. அது நான் தொடர்புபடுத்துறேன்னு நினைக்கவா நான் இருந்தேன். ஆனா ஏனோ தெரியவில்லை, அவருடைய நினைவு எனக்கு நீங்க கவிதையை பாடிக்கொண்டிருக்கும் போது அந்த நினைவு வந்து அந்த மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திச்சு. இந்த இடத்துல அவரும் நன்றாக இருந்திருக்கும் என்று சொல்லி நினைச்சேன். அவரும் இந்த கண்ணில் உட்கார்ந்திருந்தார். நன்றி இல்லாங்க. இந்த இடத்துல மிகவும் தாக்கமான இந்த கவிதை, இரண்டு கவிதைகள் தந்தது. அகிலன் வாங்க, உங்களுக்கு இந்த மைக் தேவை. எடுக்கிறேன். That's okay. நான் நினைக்கிறேன் இந்த விட்ட கவிதைக்கு அப்புறம் ஒரு சைலண்ட் வேணுமாக்கும். ஓகே, இது ஒரு காதல் கவிதை. இந்த காதல் கவிதை வேறொரு காலத்து காதல் கவிதை, ஆகவே வேறொரு விதமாக இருக்கும். இதுவும் வீடு திரும்புதல், மூன்றாவது வீடு திரும்புதல் கவிதை. 3 தசாப்தங்களுக்கு பின்னால் இருக்கிறது வீடு. எண்ணங்கள் அதற்கும் பின்னால் வளைந்து சிதறி மடங்கி முள்ளடர்ந்து ஒடிந்து நீள்கிறது மேலும் விரிந்து. வீடு திரும்புதல் 3 தசாப்தங்களுக்கு பின்னால் இருக்கிறது வீடு. எண்ணங்கள் அதற்கும் பின்னால் வளைந்து சிதறி மடங்கி முள்ளடர்ந்து ஒடிந்து நீள்கிறது மேலும் விரிந்து. இப்போது திரும்புகிறேன். இரத்த சிகப்பில் ஒரு குளம், பாலைக்கும் மாலைக்கும் நடுவில் ஒரு பொழுது. இருளல்ல, பகலும் அல்ல, வெறுமையின் பேரிரைச்சல் காண்கின்றேன். இப்போது திரும்புகிறேன். இரத்த சிவப்பில் ஒரு குளம், பாலைக்கும் மாலைக்கும் நடுவில் ஒரு பொழுது. இருளல்ல, பகலும் அல்ல, வெறுமையின் பேரிரைச்சல் கேட்கின்றேன். வீடு நினைவாகி கரைகிறது. வீடு திரும்புகிறேன். வீடு நினைவாகி கரைகிறது. நீ அழுத கண்ணீர்
பெருநதியாய் பெருக்கெடுக்கிறது பல்லாண்டு கழிந்தும். துப்பாக்கி சின்னங்கள் சீறும் பொழுதிலும் எப்போதும் என்பால் திரும்பும் வசீகர விழிகளை இதயத்தில் பொத்தியபடி நகர்ந்துள்ளேன். வீடு நினைவாகி கரைகிறது. ஏதுமில்லை. காலமெனும் கொடுமையேற்று நடக்கிறேன். வீடு நினைவாகி கரைகிறது. முறிந்த மொட்டை பனையில் இருந்து பெயரறியாத பறவை பறக்கிறது. வீடு திரும்புகிறேன். இப்போது எங்குள்ளாய்? எந்த நாட்டில்? இன்னும் அந்த அடங்காத நேசத்தை யாரும் அறியாது எனக்கு கட்டளையிடும் அந்த பெரிய விழிகளை புயல் சென்று முடிந்த காலமெல்லாம் காத்து வைத்திருந்தாயா? வீடு திரும்புகிறேன். வீடு நினைவாகி கரைகிறது. வீடு திரும்புகிறேன். இப்போது எங்குள்ளாய்? எந்த நாட்டில்? இன்னும் அந்த அடங்காத நேசத்தை யாரும் அறியாது எனக்கு கட்டளையிடும் அந்த பெரிய விழிகளை புயல் சென்று முடிந்த காலமெல்லாம் காத்து வைத்திருந்தாயா? வருகிறேன். அதே நிலங்களை கடக்கிறேன். அவை அவையல்ல. எல்லாமே புதிதாய் உள்ளன. விட்டு சென்றவற்றை தேடி தோற்கிறேன். அதே நிலங்களை கடக்கிறேன். அவை அவையல்ல. எல்லாம் புதிதாய் உள்ளன. விட்டு சென்றவற்றை தேடி தோற்கிறேன். ஒரே ஒரு முறை உன்னை காணுதல் நிகழுமா? நீங்க மறுத்து நீங்கிச் செல்லும் உன் கண்களை, பட்டொளி வீசும் உன் குரலை, ஒரு முறை, ஒரே ஒரு முறை. இப்பொழுதும் அமைதி இல்லை. பாலை பொழிகிறது. எதை தேடி உயிர் காக்கின்றேன் அன்பே? நன்றி அகிலன். வீட்டையும் ஊரையும் நாட்டையும் நீங்குதலின் வலி ஒரு வகையில் கவிதைகளுக்குள்ளாக அந்த வீட்டையும் ஊரையும் நாட்டையும் நோக்கி திரும்புவதின் வலி என்ன என்பதை அந்த ஈழத்தின் போர் சூழலை, எங்கெல்லாம் உலகத்தில் போர் சூழல் நிகழுமோ இந்த கவிதையை கொண்டு போய் உலகம் முழுக்க எங்கு கொண்டாலும் வைக்கலாம். இப்போ வீடு திரும்புதலில் இருக்கின்ற வலியை இவ்வளவு ஆழமாக சொல்லும் போது அது இன்னும் ஒரு வேறு பரிணாமத்தில் தெரிகிறது. நன்றி அகிலன். அந்த வலியை எங்களுக்கும் தொற்றிவிட்டது. கவிதை செய்கின்ற வேலையை அதுதான். அந்த வலியை உணர்வையும் எங்களுக்கு தொற்றிவிட்டதுக்கு நன்றி. இப்ப என்னன்னா எங்களுக்கு இந்த அமர்வை கொஞ்சம் தாமதமாக தொடங்கியதால் தாமதமாக முடிப்பதற்கும் அனுமதி கிடைத்திருக்கிறது. அப்போ ஒரு 10 நிமிடங்கள் அதிகமாக கிடைத்திருக்கிறது. இன்னொரு சுற்று போவதாக இருந்தால் போகலாமா? எத்தனை வசதியானதும் இருக்கலாம். நான் துரிதனப்படம் கூட்டு கவிதை சொல்றேன். நீங்க வாசிச்சு முடிச்சுட்டீங்க. ஆனா நீங்க இன்னொரு கவிதை சொல்லலாம். போதும். ரேவதி ஒன்று சொல்லி. அப்ப அனாரும் ரேவதியும் கலா ஒரு கவிதைகள். மீண்டும் இது ஒரு மூன்றாவது எங்களுக்கு ஒரு போனஸ். நன்றி மயூரன். மொழியும் உணர்வின் வெம்மையுமாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஒரு கனவு காணலாம். அனைவருமே ஒரு கனவை காணலாம். பருவ காலங்களில் சூடி திரியும் கடற்கன்னி. பருவ காலங்களை சூடி திரியும் கடற்கன்னி. கடற்கன்னி பாடுவதை யார் கேட்டிருக்கின்றீர்கள்? அபரிமிதமான ஆற்றலோடு தொடங்கும் பாடல். இரு கரைகளில் எதிரொலித்து துறைமுகங்களை தாண்டி வீழ்வதை அதிகாலை உறக்கம் கலைந்த படகோடி மது நெடியுடன் பிறற்றுகின்றான். கடற்கன்னியின் சொற்கள் குறையாமல் விளைந்த வண்ணம் இருக்கின்றன. கரை மணலில் சிறுமிகளின் மடி கொள்ளாத வெண் சிப்பிகளாக, நடுக்கடலில் நங்கூரமிட்டிருக்கும் கப்பல்களில் மாலுமிகளின் தனி அறைகளில் கடற்கன்னியின் வாசனை வியாபித்து திரைச்சீலைகள் படபடக்கின்றன. அவளின் நீண்டு நெளியும் வால் வசீகரிப்பினை
படர் பாசிகளின் கீழிருந்து வெளிவரும் மீன் குஞ்சு பட்டாளங்கள் பிரயாசையுடன் பின்தொடர்கின்றன. அடர்த்தியான பச்சை நிற பளபளக்கும் செதில்கள் நீர் அல்லிகளின் வேர்களை பின்னி பௌர்ணமியில் இன்னும் அதிகமாய் ஜொலிக்கின்றன. கற்படுகைகளுக்கிடையே சுழியோடிகள் அவளது கண்களின் கவிதைகளை கண்டெடுத்து ஆராய்ச்சி கூடங்களுக்கு எடுத்துச் செல்கின்றார்கள். நள்ளிரவில் கடற்கன்னி மேகங்களை வேட்டையாடுகிறாள். அவற்றை வழுக்கும் பவள பாறைகளிடையே பதுக்கி வைத்து ஜெலி மீன்களை ஏமாற்றுகிறாள். சேரி எழுந்து நட்சத்திரங்களை ஆய்ந்து கொண்டு நீருக்குள் நழுவும் அற்புதத்தை தாம் மாத்திரமே பார்த்தபடி இருக்கின்ற கருங்கற் பாறைகள் தம்மை அறியாமலேயே உருகி கொண்டிருக்கின்றன. உப்பின் காரநடி காந்தும் அவளது நடனம் அலைகளின் பயணங்களாய் ஓயாது நிகழ்கின்றது. மின்னல்கள் கூக்குரலிட்டு வெடிப்பதெல்லாம் கடற்கன்னியின் பெயரைத்தான் என மலைவாசிகள் நம்புகின்றார்கள். புராதன கால கடல் அரக்கனின் தந்திரோபாயங்களை தோற்கடித்தபடியே பருவ காலங்களை அருளும் கடற்கன்னி ஒவ்வொரு கடலினிலும் நீந்திக் கொண்டே இருக்கின்றாள். பெருகும் தன் ஆற்றலின் பிரவாகத்தை பாடி பாடி. நன்றி. நன்றி நன்றி அண்ணா கூட்டிட்டு. நம்மை பிடித்த பிசாசுகள். சகோதரி, இன்னும் பல முலைகளை வணைந்தெடுப்போம். சகோதரி, இன்னும் பல முலைகளை வணைந்தெடுப்போம். கல்லால் அடித்தும் கத்தி முனையிலும் உயிர்த்த முலைகளும் உண்ணப்படும் வேளையில் உலகின் தானியங்களாகி போன அவற்றை பேண வேலிகள் இல்லை. வல்லூறுகள் ஏன் தானிய கொள்ளையில் வெயிலை தின்று வெட்ட வெளியை நுகர்ந்து மூச்சிடும் அக்கிழவியின் முலைகள் அவளை பீடித்த பிசாசங்களாய் தொங்கிக் கொண்டிருக்கின்றன அவள் நெஞ்சை முட்டிக்கொண்டு. உலர்ந்த வரலாற்றின் எல்லை வரைபடங்களே அப்பிசாசுகளும். ஆகவே சகோதரி, நீர் அருந்த நீர்க்குளங்களாயிருந்த முலைகளை தீராத வேதனை கலயங்கள் ஆக்குவோம். ஒரு நாளேனும் கற்களாக்கிய முலைகளை கவன் கொண்டெறிவோம். ஒற்றை முலையோடேனும் அலைவோம் நம் சூரியனை தூக்கிச் சுமந்து. நன்றி ரேவதி. ஒரு தாக்கமான ஒரு கவிதையோடு இந்த அமர்வுகள் முடிவடைந்திருக்கிறது. இதை பற்றி அந்த கவிதையே உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கும். அதுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இப்ப இந்த அமர்வுல கேள்விகளுக்கான நேரம், பார்வையாளர்களுக்கான நேரம். இதுல பார்வையாளர்கள் என்று சொல்லுவதை தாண்டி ஒரு நேயர்களுக்கான நேரம், ஆடியன்ஸ். கேள்விகளை கேட்கலாம், சுருக்கமாக விளக்கமாக. இது கேள்வி அல்ல. பிரசவித்த உடல்களிலிருந்து வந்த கவிதைகளை கேட்டிருக்கின்றோம். பிரசரித்த அவர்களுக்கு தான் அந்த வேதனைகள் தெரியும். ஆனால் எல்லோரும் பாடிய கவிதைகளை விட சகோதரி பாடிய அந்த அக்கா பற்றிய கவிதையை நான் தொட்டு ஓரிரு வரிகள் சொல்லப் போகிறேன். அம்மாவை பற்றி நிறைய கதைகள் உண்டு, அப்பாவை பற்றி சில கதைகள் உண்டு, அக்காவை பற்றி கவிதைகளே இல்லை. ஒரு கூட்டு குடும்பத்தில் அம்மாவாக இருப்பவள் அக்கா, அப்பாவாக இருப்பவள் அக்கா, ஆசிரியராக இருப்பவள் அக்கா, தங்கை தம்பி எல்லாமாக அக்கா தன்னை நிர்வகித்துக் கொண்டு அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த அக்காவை பற்றி நான் நீண்ட நாட்களுக்கு பின் ஒரு கவிதை கேட்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. வேறு கேள்விகள்? நளினி.
நன்றி. நான் கவிஞன் இல்லை, கவிஞயும் இல்லை. ஆனா எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது. வாழ்க்கை என்றால் நமக்கு இன்பமும் இருக்கு, துன்பமும் இருக்கு. சிலவுல துன்பம் கூட இருக்கும், இன்பம் இருக்கும். இருந்தாலும் நாங்கள் ஏன் அந்த இன்பத்தையும் கொண்டாட்டத்தையும் சந்தோஷங்களையும் வெட்டி கவிதைகள் எழுதுறதில்லை? அதில் எழுதியிருக்கீங்களா? அதில் வாசிக்க இல்லையா? ஒரே வலிகளையும் வேதனைகளையும் ஏன் நாங்கள் கவிதைகளாக படிக்க வேண்டும்? அப்படி சிந்திக்கிற இல்லையா? அல்லது வருகிறது இல்லையா? கொண்டாட்டங்களையும் சந்தோஷங்களையும் இன்பங்களையும் ஆனந்தங்களையும் பாருங்க. ஏன்னா வாழ்க்கையில ரெண்டும் இல்லை. ஒரு சிரமம் அவங்க வலியோட பிறந்து வளர்ந்தாக்கள் இல்லை, எல்லாருக்கும் இருக்கு. ஸோ ஏன் அதில் நீங்க எழுதுனது சொல்றீங்க? எனக்கு பெரிய ஒரு ஆதங்கம் இருக்குது. ஏன் வலிகளை பாடிக்கொண்டு வலிகளையே நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லுவோம். நளினி, நன்றி. இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் பார்வையாளர்களுக்கு எங்களை இந்த நிகழ்வுக்காக வந்தவர்களுக்காக தேர்வு செய்து வாசித்த கவிதைகள். நான் நினைக்கிறேன், காதலை கொண்டாடி, உடலை கொண்டாடி, பெண்ணை கொண்டாடி எழுதிய ஒரு கவிஞராக நான் உதாரணமாக நான் என்னையே சொல்லலாம். என்னுடைய தொகுப்புகளை படித்தால் தெரியும் உங்களுக்கு என்ன அளவுக்கு ஒரு ஒரு காதலை கொண்டாடிய இன்னொருவரை பார்ப்பது கஷ்டம் பெண் எழுத்தாளர்கள். ஆகவே நான் வாசித்த 3வது பருவகாலங்களை சூடி திரியும் கடற்கண்ணி தன்னைத்தானே கொண்டாடி கொள்வது. அந்த பெண் அது ஆக உச்சமான ஒரு ஆனந்தத்தில் வந்தது. அதுக்காகத்தான் நான் கனவு காணுவோம் என்று குறிப்பிட்டேன். என்னை போலவே இங்குள்ள அனைத்து கவிஞர்களிடமும் காதல் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, கொண்டாட்டம் இருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு தேர்வு செய்து நாங்கள் அந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக இத்தகைய கவிதைகளை வாசித்தோம். எனக்கு தெரியல இப்படி கண்டிப்பான ஒரு கேள்வி கேட்கலாமோன்னு சொல்லி. என்ன தெரியல. நான் என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ரொமான்டிக் பர்சன் எனக்கு நான். ஆனால் என்னால் காதல், நீங்கள் நினைக்கிற காதல் எழுத முடியலை. ஆனால் காதல் கவிதைகள் இருக்குது, நீங்கள் நினைச்ச மாதிரி எழுத முடியலை. எனக்கு தெரியலை. இந்த சுமார் இருக்க ஞாபகம் இருக்கலாம், தமிழ்நாட்டில் ஒரு விமர்சனம் இளக்கவிதைகள் வெட்டினது. குறிப்பாக இந்த கவிதையை ஒட்டி வந்த ஒரு விஷயம், நெடுகளும் துன்பமும் நெடுகளும் வலிகளும், இதைத்தானே திருப்பி திருப்பி எழுதுறீங்கள். ஸோ அதுக்கு இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பாளர் கீதா சுகுமாரன் மிக நீண்ட ஒரு பதிலுரிய முன்னுரைய இந்த அம்மை தொகுப்பில் எழுதியிருக்கிறார். எப்படி இந்த மாதிரியான ட்ரோமேட்டிக் நேஷன்ஸில் இருந்து வர்ற ஆட்கள்கிட்ட இருந்து அவர்களுடைய வழிகள் வெளியேறுவதற்கான உளவியற் காலம் வெட்டி அவர் வெவ்வேறு நாடுகளின் இலக்கியங்களில் இருந்ததை கதைக்கிறார். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். உங்களுக்கு அது தேவைப்படலாம். ஆனால் எனக்கு இன்னும் துன்பம் இருக்குது, எனக்கு இன்னும் வலி இருக்குது. நான் எழுதுகிற கவிதை முதலாவது எனக்குத்தான் நான் எழுதுறேன். நான் என்ன ஹீல் பண்ணுறேன், மற்றவைக்கு என்ன தெரியாது. சிவதாஸ் தான் சொல்லணும், அது மற்றவையை ஹீல் பண்ணுதா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கேட்டது எனக்கு ஒரு ட்ரோமாவாக மாறியிருக்கு. ஏண்டா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன விடுவிக்கிறதுக்கு நீங்கள் விடுறீங்கள் இல்லை. நான் இல்லாத ஒன்றை நீங்கள் சொல்கிறீங்க. நான் பொய். நான் அனுஷாவில் முன்னுரையில் அதுதான் எழுதியிருக்கேன். ஒரு மனிதனாக நான் பொய்யன், என் கவிதை பொய்யல்ல. ஆகவே என் கவிதையில் நான் பொய் சொல்லலாம். ஆனால் எனக்கு தெரியும், நான் மோஸ்ட் ரொமான்டிக் பர்சன். ஒரு ஆப்பிரிக்கன் பயம் என்று எனக்கு ஞாபகம் இருக்குது. இருண்ட காலத்தை பற்றிய கவிதைகள் இருண்டவைகளாகத்தான் இருக்கும். ஆனால் என்னுடைய கவிதைகளில் நான் ஒரு காலமும் நெகட்டிவாக முடிக்க மாட்டேன். என்னிடம் ஒரு யுக நம்பிக்கை உண்டு. இந்த கஞ்சிப்பாட்டின் கடைசியில் அப்படி தான் முடியும். ஒரு புது யுகத்துக்காக சேகரிக்கப்பட்ட முதல் நெல்லு மதம். நான் எப்பவும் நம்பிக்கைவிடாம நான் ஒரு காலமே துக்கத்தில் முடிக்க மாட்டேன். நான் துக்கத்தை பாடுவேன், ஆனால் கடைசியாக கொண்டு நம்பிக்கையெல்லாம் முடியும். இந்த கவிதை ஒரு காலமே நம்பிக்கை அதில் முடியாது. வாசிச்சல முதலாவது கொஞ்சம் அந்த கடல் மணலில் எழுதினேட்டு வருது. மற்ற ரெண்டிலுமே நான் நம்பிக்கை, என் எல்லா கவிதையும் நம்பிக்கையோட முடியும். இல்லை, நிறைய கொண்டாட்டமான காதல் கவிதைகள் எல்லாருமே எழுதியிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க, தமிழ் மொழி முழுக்க காதல் கவிதைகள் தான் ஒன்று. இரண்டாவது, தமிழ்நாட்டிலிருந்து எழுதும்போது நான் சொல்லியது ஏற்கனவே வெறும் காதல் கவிதைகளாக இருக்கும். ஆனால் ஈழத்திலிருந்து எழுதும்போது அது போர் பின்னணியில் காதல் கவிதையாக இருக்கும்ல, அது இன்னும் பயங்கர அடர்த்தியாக ஆழமாக இருக்கும். அது தாக்கம் அதிகமாக இருக்கும். காதலில்
காதல் என்பதே ஒரு சஃபரிங்கான உணர்வு தான். அதனால அதுல 2 தன்மைகளும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொமான்ஸ்ன்னு சொல்றதே ரொம்ப ஆழமான ஒரு துன்ப நிலைக்கு நம்ம தள்ளி, அது ரொம்ப பிடித்தமான துன்ப நிலைக்கு நம்மை தள்ளி கொள்வதுதான் நினைக்கிறேன். ஆனா நீங்க எல்லா கவிதைகளையும் படிச்சீங்கன்னா இதுல கொண்டாட்டமான பகுதிகள் நிறையா இருக்கு. ரொம்ப அது அழகான பகுதிகளை நான் சொல்றேன். நன்றி. வேற கேள்விகள்? அதான் அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். மலையகம் பற்றிய புரிதல்கள் இன்னும் முழுமையாக இல்லாதனால நாங்கள் மீண்டும் மீண்டும் அந்த வழிகளை துயரங்களே இன்னும் பாடி தீர்க்காமல் இருக்கு. இப்போ எத்தனை பேர் இப்போ இந்தியாவில் இருந்து சுகுமாரன் சார் வந்திருக்கார், நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, வந்து போகிறான். இதுக்கு முன்னுக்கு ஒரு டீம் வந்தாங்க காலச்சுவடு. நான் அவங்கள்ட்ட எழுப்பின கேள்வி தான், மார்க்ஸ் வந்தார், சாரி யார் இவர் காலச்சுவடோட 4 பேர் வந்தா, சரி இவர் முக்கியமான பெருமாள் முருகன். நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், உங்களோட முதலாவது படைப்புலேருந்து நான் தேடி வாசிச்சுக்கிட்டேன். சுகுமாரன் சாரே அப்படி தான் நான் வாசிக்கிறேன் காலச்சுவடு. நான் மலையகம் தான், ஆனால் தேடி புத்தகங்கள் காலச்சுவடு ஸ்டார்ட்லேருந்து எல்லாத்தையும் வாசிக்கிறேன். நீங்கள் மலையகத்தை எங்கே படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. இது என்னுடைய கேள்வி, இந்த அவையிலே நான் முன்வைக்கிற கேள்வி. ஏன்னா மலையகத்தை பற்றிய புரிதல்கள் இன்னும் முழுமையாக சென்றடையலை. அதனால் எங்களுக்கு ஒரு அரசியல் தேவை இருக்குது, அதை பற்றி பாடுறதுன்னு சொல்ற வேண்டிய தேவை இருக்குது. இது ஒரு பொலிட்டிக்ஸாக நான் பார்க்குறேன். ஓகே, ஒரு கேள்விக்கான நேரம் 5 நிமிடத்தில் முடிக்கும். ஒரு கேள்விக்கான கேள்வி இந்த கவிதை எழுதணும் என்ற விருப்பம் தான் நிலாந்தனுக்கு. நிலாந்தன் சமீபத்தில் எழுதின ஒரு கவிதையை வாசிக்க முடியுமா? இன்னும் ஒரு கேள்வி கிடக்கு. அஞ்சரைக்கு உடுப்பு மாற்றிக்கொண்டு இந்த இடத்துல வந்து இருக்கணும். அந்த டைமிங் இருந்திருந்தா இப்பதான் நேர்ல எங்களோட அனாறு இந்த பொதுவாக இந்த எல்லா கவிஞர்களையும் கவிதைகளை நாங்கள் என்னதான் புத்தகத்திலிருந்து கவிதைகளை வாசித்தாலும் அந்த கவிஞர்கள் அவர்களாக வாசிக்கின்ற பொழுதோ அதனை நேரில் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அந்த சமைத்த சாப்பாட்டை இன்னொருவர் ருசித்து உண்பது போன்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. உங்களுடைய அந்த சமையலை நான் மிகவும் ருசித்து உண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். வாழ்த்துக்கள், மிகவும் சந்தோஷம். இந்த மாதிரியான ஒரு அரங்கை ஏற்பாடு செய்ததற்கு நாங்கள் ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி. நாங்கள் முடிக்கிற நேரம் வந்துட்டு சிறு கருத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். என்னவென்றால் 2 நாளாக நான் நேற்றிலும் தான் பங்கு கொண்டேன். 2 நாளாக தமிழிலும் சிங்களத்திலும் கடும் தீவிரமான அல்லது சீரியஸான விடயங்களையே பார்த்து கிட்டத்தட்ட அதை பெரும்பாலானவற்றை உள்ளெடுத்து களைத்து போன ஒரு நிலையில் என்னதான் வழிகளை பேசி மெய்சிலிருத்த வைத்து மனசுக்குள் பூசி குத்துவது போன்ற வழியை இந்த கவிதை வரிகள் தந்தாலுமே கூட மிக பெரும் ஆசுவாசத்தை இந்த அரங்கு எங்களுக்கு தந்தது. அதற்கு ஏற்பாட்டாளர்களுக்கும் இந்த தங்களுடைய கவிதையை உணர்வும் உயிருமாக இங்கே எங்களுக்காக அளித்த எங்கள் அன்புக்குரிய கவிஞர் பெருமக்களுக்கும் அதை நெறிப்படுத்திய மயூரனுக்கும் மனம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி லரீனா. உண்மையிலே இந்த செய்தி நாங்கள் இதோட நிறைவு செய்கிறோம். உண்மையிலே இப்படி ஒரு நிகழ்ச்சியை இந்த கொழும்பு இலக்கிய இதுல கொண்டு வந்ததுக்கு நன்றி சொல்றோம். அதை எல்லாரும் அதான் செய்யறாங்க. என்றால் இலக்கியத்தை பற்றி பேசுவதும் இலக்கியத்தை நேரடியாக அனுபவிப்பதும் 2 வேறு விஷயம். இது உண்மை. நன்றாக. நன்றி 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 நன்றி. அப்ப இலக்கியத்தை பற்றி பேசுவது மட்டுமல்ல, இலக்கியத்தை அனுபவிப்பதும் இந்த நிகழ்ச்சி தொடரில் ஒன்று என்பதை காட்டுவதற்காக இந்த அமர்வை ஒழுங்குபடுத்திய ஏற்பாட்டாளர்களுக்கு அனைவரின் சார்பில் நன்றி சொல்லிக்கொண்டு இந்த அமர்வை நிறைவு செய்கிறேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி. பார்வையாளர்களாக வந்த கவியை ஆற்றிய கவிஞர்களுக்கும்
ஞாயிறு மாலை பொழுதை நிறைவு செய்வதற்கான ஒரு பொருத்தமான ஒரு நிகழ்வாக இது இருக்கின்றது. எனக்கு வந்து சில கவிதைகள் கனதியை தந்தாலும் சில கவிதைகள் வந்து இனிமையான அனுபவத்தையும் தந்தது. நான் உண்மையாகவே கண் கலங்கித்தான் சில கவிதைகளை கேட்டேன். கவிதைகளை ஆற்றிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் இந்த நிகழ்வை முடிக்கின்றோம். நன்றி.